அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாடல் சம்ஸ் இருக்கு. ஒன்னு லாஸ் ஆஃப் ஸ்டாக்ல 2 டைப் ஆஃப் மாடல். ஒன்னு கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்திருந்தா என்ன செய்யணும். செகண்ட் மாடல் கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷனும் லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கொடுத்திருந்தா என்ன செய்யணும். ரெண்டாவது டைப் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி. ஸோ இந்த மூணுலையுமே இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாடல் கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்திருந்தா எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். On 15th February 2019, a fire occurred in the premises of a company. From the following, calculate the amount of claim to be lodged. So 15th February 2019 fire accident ஆயிருக்கு. Stock at cost on 1/1/2019. இது opening stock அர்த்தம். Memorandum trading accountல debit side வரும். Wages memorandum trading accountல debit side வரும். Purchases from 1/1/2019 to 15/2/2019, அதாவது டேட் ஆஃப் ஃபயர் வரைக்கும் உள்ள பர்ச்சேசஸ் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். சேல்ஸ் ஃப்ரம் 1/1/2019 to 15/2/2019, இது மெமரண்டம், அதாவது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அந்த பீரியட்ல உள்ள சேல்ஸ் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். Gross profit ratio 25%. சிம்பிளா 25% கொடுத்திருந்தாங்கன்னா 25% ஆன் சேல்ஸ்னு அர்த்தம். ஸோ சேல்ஸ் 2,40,000 இருக்கு, அதுல 25% கண்டுபிடிச்சு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரேடிங் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல எழுதிடணும். ஸ்டாக் சால்வேஜ்டு ஆக்சுவல் கிளைம் ஃபார்முலா கண்டுபிடிக்கும் போது வரும். ஸோ இப்போ நம்ம மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த அமௌண்ட்ல கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் அமௌண்ட்ல கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் அல்லது இன்வாய்ஸ் பிரைஸ். இந்த கணக்கு அந்த மாடல் தான். சேல்ஸ் இன்ட்டு கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஆன் காஸ்ட் அப்படின்னா 25% அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட் இன்ட்டு 25/125 போடணும். அது ஆன் காஸ்ட் வந்தா. இப்போ இது ஒண்ணுமே சொல்லல, ஆன் சேல்ஸ் எடுத்துக்கலாம். சரிதானா? ஸோ இப்போ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணா வர்ற அமௌண்ட் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஓபன் பண்றோம். ஸோ ஓபன் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவல் கிளைம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து மைனஸ் ஸ்டாக் சால்வேஜை கழிச்சிடணும். இந்த கணக்கில் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிச்சது 1,50,000 மைனஸ் ஸ்டாக் சால்வேஜ் கணக்கில் கொடுத்திருந்தாங்க 19,500 கழிச்சா ஆக்சுவல் கிளைம் 1,30,500. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ செகண்ட் மாடல் எப்படி அப்படின்னா செகண்ட் மாடலும் அதே இதில் தான் ஒரு கணக்கு மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் வர்ற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா சம். Date of fire 15th August 2017. Stock salvage date from the period from 1/1/2019 to 15th August 2017. The following information is available. Purchases, sales, stock, opening stock கொடுத்திருக்காங்க. Goods costing ₹2,500 were taken by the owner for his personal use. Personal useக்காக ஓனர் எடுக்கும்போது purchasesல இருந்து லிஸ்ட் பண்ணணும். Rate of GP was 33 1/3% on sales. Salesல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 33 1/3 divided by 100 போட்டா போதும். The policy amount was 25,000. பாலிசி அமௌண்ட் கொடுத்திருந்தாலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆவரேஜ் கிளாஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். பாலிசி அமௌண்ட் கணக்குல கொடுத்திருந்தாங்கன்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சம் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் as usual ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் அந்த சேல்ஸ் அமௌண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு எழுதிட்டு மீதி வர்றது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவுனா 30,000 க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்.
அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து ஆக்சுவல் கிளைம் கண்டுபிடிக்கணும். மைனஸ் சால்வேஜ் குட்ஸ் போட்டோம்னா ஆக்சுவல் கிளைம் வந்துடும் 22,500. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா கணக்குல பாலிசி அமௌண்ட் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாலிசி அமௌண்ட் இஸ் லெஸ் தேன் க்ளோசிங் ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர். இந்த கணக்குல பாலிசி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிசி அமௌண்ட் வந்து 25,000 ரூபாய், க்ளோசிங் ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர் வந்து 30,000 ரூபாய். ஸோ பாலிசி அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகும். ஸோ ஆவரேஜ் கிளாஸ் ஃபார்ம்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாலிசி அமௌண்ட் டிவைடட் பை க்ளோசிங் ஸ்டாக் இன்டு ஆக்சுவல் கிளைம், இதுதான் ஆவரேஜ் கிளாஸுக்குள்ள ஃபார்முலா. பாலிசி அமௌண்ட் டிவைடட் பை க்ளோசிங் ஸ்டாக் இன்டு ஆக்சுவல் கிளைம் அப்ளை பண்ணா 18,750, அதுதான் ஆன்சர். ஸோ பாலிசி அமௌண்ட் கணக்குல கொடுத்திருந்தா ஆவரேஜ் கிளாஸ் வருமாங்கிறத செக் பண்ணிடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி செகண்ட் மாடல் சம், செகண்ட் மாடல்ல லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க, கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. A fire occurred on 15/10/2014 in the premises of a company. From the following particulars, ascertain the amount of claim to be lodged. Stock on 1/1/2013, இது வந்து லாஸ்ட் இயர்ல உள்ள ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இது எங்க வரும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். பர்ச்சேசஸ் ஃபார் 2013, அதுவும் லாஸ்ட் இயர்ல உள்ள பர்ச்சேசஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். சேல்ஸ் ஃபார் 2013, இதுவும் லாஸ்ட் இயர்ல உள்ள சேல்ஸ், ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல எழுதணும். ஸ்டாக் ஆன் 31/12/2013, இது லாஸ்ட் இயர்ல உள்ள க்ளோசிங் ஸ்டாக், ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். அடுத்து மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதே அமௌண்ட் தான் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக், கரண்ட் இயர்ல ஓப்பனிங் ஸ்டாக். பர்ச்சேசஸ் ஃப்ரம் 1/1/2014 to 14/10/2014, 14,700. இது வந்து கரண்ட் இயர் பர்ச்சேசஸ் அர்த்தம். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். சேல்ஸ் ஃப்ரம் 1/1/2014 to 14/10/2014, மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். தி ஸ்டாக் வாஸ் வேல்யூட் அட் 90% ஆன் காஸ்ட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போதுமே ஸ்டாக்கை வந்து 90% தான் வேல்யூ பண்ணுவாங்க. அப்போ 90% தான் அவங்க கொடுத்த வேல்யூ. நம்ம ஆனா இங்க எழுதும்போது 100% எழுதணும். ஸோ 90% ஈக்குவல் டு கிவன் வேல்யூ அப்படின்னா 100க்கு எவ்வளவு அப்படி கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை தான் ஸ்டாக்னு சொல்லி எழுதணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் அதே மாதிரி தான், க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் அதே மாதிரி தான். தி ஸ்டாக் சேவ்டு ஃப்ரம் த ஃபயர் ஒர்த் ₹1,800. அமௌண்ட் ஆஃப் பாலிசி வாஸ் 6,300. ஸோ பாலிசி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. தெர் வாஸ் an average class in the policy. பாலிசி அமௌண்ட் கொடுத்துட்டாலே ஆவரேஜ் கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கணக்கில் தெளிவாக சொல்லிட்டா ஆவரேஜ் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு நம்மளே கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு போறோம். அந்த ரேஷியோவை கொண்டு போய் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ண போறோம். இப்போ இதுல வந்து லாஸ்ட் இயர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா கணக்குல கொடுத்த வேல்யூ 3,060. அது வந்து 90% வேல்யூ தான். அதை 100 மாத்துறதுக்கு இன்டு 100/19 போட்டா 100 மாறிடும். ஸோ 3,400. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் 2,700 கொடுத்துருக்கான். இன்டு 100/90 போட்டோம்னா வேல்யூ மாறிடும், 100% வேல்யூ மாறிடும், 3,000. ரைட், மீதி எல்லாம் அதே தான். க்ளோசிங் ஸ்டாக்கு அவனே கொடுத்ததுனால பேலன்ஸ் பண்ணி வர்றது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவுனா 5,400. அது வந்து கிராஸ் ப்ராஃபிட். அப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது எதுக்காகனா, கிராஸ் ப்ராஃபிட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை லாஸ்ட் இயர் சேல்ஸ் இன்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் லாஸ்ட் இயர் சேல்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இன்டு 100 போட்டா 30% வருது. இப்போ அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் இப்போ ஓப்பனிங் ஸ்டாக். பர்ச்சேசஸ் எழுதியாச்சு, சேல்ஸ் எழுதியாச்சு. கிராஸ் ப்ராஃபிட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சேல்ஸ் அமௌண்ட் 15,000 இன்டு நம்ம கண்டுபிடிச்ச ஜிபி ரேஷியோ 30/100 போட்டா
4500 gross profit. அதை எழுதினதுக்கு அப்புறம் மீதி வர்றது க்ளோசிங் ஸ்டாக் 7200. அப்புறம் வழக்கம் போல ஆக்சுவல் கிளைம் கண்டுபிடிக்கணும். ஸ்டாக் சால்வேஜ்ல கழிச்சாச்சுன்னா மீதி வர்றது ஆக்சுவல் கிளைம். ஆவரேஜ் கிளாஸ் ஃபார்முலா எழுதுறோம். ஏன்னா இங்க வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர் வந்து 7200, பாலிசி அமௌண்ட் வந்து 6300. பாலிசி அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால ஆவரேஜ் கிளாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி வர்றது தான் ஆன்சர். 4725 தான் ஆக்சுவல் கிளைம் டு பி மேட் paid by the insurance company. ஓகே, இது செகண்ட் மாடல். இப்ப தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்குள்ள மாடல். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், 4 ஒர்க்கிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒர்க்கிங்ஸ் 4 ஹெட்டிங்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது ஹெட்டிங் வந்து அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது. மூணாவது ஆக்சுவல் லாஸ் எவ்வளவு, ஆக்சுவல் கிளைம் கண்டுபிடிக்கிறது. நாலாவது ஸ்டெப் வந்து ஆவரேஜ் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு அப்ளை பண்றது. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா from the following details ascertain the value of claim under loss of profit policy. Indemnity period 6 months. Value of policy 50,000. Value of policy கொடுத்துட்டாலே maximum average class இருக்கும். Date of fire, dislocation period, sales for 2017 accounting year அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்போ இது வந்து accounting year sales. Net profit கொடுத்திருக்கான். Standing charges all insured கொடுத்திருக்காங்க. Sales from 1/10/2017 to 30/9/2019. 1/10/2017 to 30/9/2018. அப்ப 30/9/2018 டேட் ஆஃப் ஃபயருக்கு முந்தின நாள். ஸோ டேட் ஆஃப் ஃபயருக்கு முந்தின நாள் முடியுது, ஆனா 1 year சேல்ஸ் இருக்கு. அப்ப இதுக்கு பேரு ஆனுவல் சேல்ஸ். அது மாதிரி சேல்ஸ் ஃப்ரம் 1/10/2018 to 28/2/2019. அந்த டிஸ்லோகேஷன் பீரியட்ல உள்ள சேல்ஸ் வந்து எப்போதும் கம்மியா தான் இருக்கும். அப்ப இதுக்கு பேரு ஆக்சுவல் சேல்ஸ். அப்புறம் சேல்ஸ் ஃப்ரம் 1/10/2017 to 28/2/2018. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பீரியட், அதாவது டிஸ்லோகேஷன் பீரியட், ஆனா போன வருஷம். அப்ப இதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். There was a clear 10% upward trend in business. 10% adjustment இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். கணக்கில் நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க, இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் கூட்டினா 60,000 ரூபாய். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை லாஸ்ட் இயர் சேல்ஸ் இன்ட்டு 100. அப்ளை பண்ணா 25% வருது. அடுத்து ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கணக்கில் கொடுத்திருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் அது கூட ஆட் 10% இன்க்ரீஸ், அதை ஆட் பண்ணினா வர்றது அட்ஜஸ்டட் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். இந்த அட்ஜஸ்டட் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ்ல இருந்து ஆக்சுவல் சேல்ஸை கழிச்சா வர்றது ஷார்ட் சேல்ஸ். இப்ப லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷார்ட் சேல்ஸ் இன்டு ரேட் ஆஃப் ஜிபி. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் ஈக்குவல் டு ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 51,000 இன்டு 25% ஈக்குவல் டு 12,750. இதுதான் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஒரு கால்குலேஷன் முடிச்சிருக்கோம். ரெண்டாவது இந்த கணக்கில் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் பத்தி எதுவுமே சொல்லல, அதனால அந்த கால்குலேஷன் வராது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கிளைம் ஸ்டேட்மெண்ட் போடணும். அதுக்கும் பாத்தீங்கன்னா அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இல்ல, சேவிங்ஸ் இன் எக்ஸ்பென்சஸ் இல்ல. அதனால நம்ம கண்டுபிடிச்ச லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான் ஆக்சுவல் கிளைம். இப்போ நாலாவது ஸ்டெப்புக்கு நேரடியா போயிருந்தோம். ஆனுவல் சேல்ஸ் கணக்கில் கொடுத்திருக்காங்க. ஆட் 10% இன்க்ரீஸ், ஆட் பண்ணி வர்றது அட்ஜஸ்டட் ஆனுவல் சேல்ஸ். இப்போ பாலிசி அமௌண்ட் கூட இந்த அட்ஜஸ்டட் ஆனுவல் சேல்ஸ்ல ஜிபி ரேட்டை அப்ளை பண்ணணும். அட்ஜஸ்டட் ஆனுவல் சேல்ஸ் இன்டு ரேட் ஆஃப் ஜிபி 25% அப்ளை பண்ணா 82,500 வருது. பாலிசி அமௌண்ட் எவ்வளவுனா 50,000. பாலிசி அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால ஆவரேஜ் கிளாஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஆவரேஜ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு பாலிசி அமௌண்ட் டிவைடட் பை ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் இன்டு அட்ஜஸ்டட் ஆனுவல் சேல்ஸ் நடுவுல இன்டு 100. ஸோ நம்ம ஏற்கனவே ரேட் ஆஃப் ஜிபியும் அட்ஜஸ்டட் ஆனுவல் சேல்ஸும் அப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் 82,500 வச்சிருக்கோம். அதை அப்படி டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். ஸோ 50,000 டிவைடட் பை 82,500 இன்டு 12,750. இது வந்து ஆக்சுவல் கிளைம் கண்டுபிடிச்ச அமௌண்ட்.
ஸோ வர்ற ஆன்சர் 7727. இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இந்த கணக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கணக்கு. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸை தரவா வச்சிருந்தா தான் இது செய்ய முடியும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சிருந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக்ல ஆக்சுவல் கிளைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கரண்ட் இயர் பிளஸ் ஆவரேஜ் கிளாஸ் வர்ற மாதிரி உள்ள கணக்கில் ஆக்சுவல் கிளைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் லாஸ்ட் இயர் கரண்ட் இயர் ஆவரேஜ் கிளாஸ் இருந்தா ஆக்சுவல் கிளைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி 4 கணக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ.